Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மக்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் அவர்களால் உங்களை ஜெயிக்க இயலாது. அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவற்றை செவ்வையாக்குவார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்களுடன் இருப்பதினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாகும். இதை இன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் கூறுகிறபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் யார் உங்களுக்கு விரோதமாக இருக்க முடியும்? கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் இதிலே கவனக்குறைவாக இருந்து என்னுடைய ஞானம், விவேகம், புகழ்ச்சி, அறிவு, புத்தி கூர்மை இவைகள் மூலம் எதையும் சாதிக்கக்கூடும் என்று எண்ணுவது தவறு. கர்த்தர் ஒருவரே நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வல்லவர். ஆகவே அவரை எவ்வளவு தூரம் தேட முடியுமோ அவருடைய அறிவை வேத வசனங்களை படிப்பதின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியுமோ அப்படி செய்து இந்த வாக்குதத்தத்தின்படி ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று வேதம் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிறது. தேவன் உங்களுக்கு வெளிச்சமும் இரட்சிப்பும் அரணான கோட்டையுமாயிருப்பதால் நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன. உங்களுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் தைரியமாய் ஜீவிக்கும்படி உங்களுக்கு மனதிடனை தந்து மருளாதிருக்கும்படி உங்களை பலப்படுத்துவார். ஆம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். உங்கள் இரட்சிப்பு அனாதியான தேவனுடைய திட்டத்தில் இருப்பதும் தம்முடைய பார்வையில் நீங்கள் பரிசுத்தமாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுவதற்காக அவர் அனுதினமும் கிரியை செய்கிறார் என்பதை உணர்வதும் எவ்வளவு ஆச்சரியமானது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒன்றான மெய்தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. நாசமோசமோ பஞ்சமோ ஆபத்தோ அவருடைய தெய்வீக திட்டத்தை தடுக்க இயலாது. ஆகவே தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய நித்திய அன்பின் மேல் நம்பிக்கை வைத்து பயமின்றி வாழுங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் திடன் கொள்ளுங்கள். அவரது சமூகம் உங்களோடு இருப்பதால் உங்கள் பாதையில் எந்த தடையும் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் செய்கிறவற்றை தைரியத்தோடும் திடனோடும் செய்யுங்கள். தேவன் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். நான் எதை சந்திக்க நேர்ந்தாலும் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் என்று உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள். சிங்கத்தை போல உங்களை தைரியமானவராக மாற்றுவதற்கு ஆண்டவரை அனுமதியுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருப்பதால் சிங்கத்தை போல நீங்கள் கர்ஜிப்பீர்கள். அனுதினமும் இரட்சிப்பையும் மறுரூபமாகுதலையும் அனுபவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் கிரியை செய்ய அனுமதியுங்கள். நம்பிக்கையும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த திட்டங்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறபடியினால் எதிர்கால
எதிர்காலத்தை எண்ணி பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் வர இயலாது என்பதை மறந்து போகாதிருங்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் துணை உங்களோடு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளுவார். உங்களை எதிர்த்து நிற்பவர்களை அதமாக்கி போடுவார், வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். ஆகவே தேவ துணை எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கிரயத்துக்கு கொண்டிருப்பதால் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். அவர் உங்களை எப்போதாவது மறப்பாரா? மக்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் அவர்களால் உங்களை ஜெயிக்க இயலாது. இன்றைக்கு அவர், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். அவர் உங்களுடன் இருக்கிறபடியால் என் பிள்ளையே, ஒருவரும் உனக்கு எதிராக வந்து உன்னை மேற்கொள்ள முடியாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் யாரால் நமக்கு விரோதமாக இருக்க முடியும்? ஜெபம். பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யாருடைய அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு பெரிதானதும் வலிமையானதுமா இருக்கிறது. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நீர் என்னை கிரயத்துக்கு கொண்டு என்னை உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர். உமக்கு தெரியாமல் என் வாழ்வில் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியுள்ளபடி நீர் என்னுடன் இருப்பதை அனைவருக்கும் காண்பியும். நான் கடந்து செல்லும் இந்த போராட்டத்தில் வெற்றியடைவதற்கு எனக்காக யுத்தம் செய்து உதவும். ஆண்டவரே, எனக்கு முன்னே சென்று கோணலான பாதையை செவ்வையாக்கும். இந்த தருணத்தில் உம்முடைய கரம் என் மீது வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் இக்கட்டின் வழியாக கடந்து செல்வதால் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை உணர முடியாமல் உம்மை விட்டு தூரம் போய்விட்டது போல் உணர்கிறேன். தயவாய் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பி என் ஆவியை உயர்த்தி அருளும். எல்லா மனச்சோர்வும் ஒடுங்குதலும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும். எல்லா மனச்சோர்வும் ஒடுங்குதலும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும். உலகின் ஒளியாகிய நீர் என்னை உபத்திரவப்படுத்துகிறவை எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி என் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும்படி செய்யும். உம்முடைய மகிமைக்காக நான் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். வேண்டாத பயங்களை அகற்றும். என் இருதயத்தினுள் பயத்தை போட முயற்சிக்கும் பிசாசை கடிந்து கொள்ளும். உம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் என் இருதயத்தை நிரப்புவதாக. எனக்குள் நீர் கிரியை செய்வதையும் என் வாழ்வில் உம்முடைய பூரண திட்டம் நிறைவேறுவதையும் நான் காண உதவி செய்யும். உம்முடைய துணையில்லாமல் எத்தனை முறை தோல்வி கண்டிருக்கிறேன். இனி ஒரு நாளும் அப்படி இராதபடி உம்முடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் நிறைவு என்னை நிரப்ப இன்று முதல் எனக்கு உதவி செய்யும். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதபடி என் வாழ்வில் நீரே எனக்கு முன்னும் பின்னுமாக இருந்து காத்தருளும். நீர் என்னோடிருந்து எப்போதும் என்னை கண்ணோக்குகிறபடியினால் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று விசுவாசிக்கிறேன். நீர் என் பட்சத்தில் நின்று எனக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.